லாஸ்ட் வீடியோல நம்ம சிசிஎன்ஏல ரொம்ப டஃப்பான டாபிக் பத்தி தான் நம்ம பார்த்தோம். அதுதான் சப்நெட்டிங். ஆனா இன்னைக்கு சிசிஎன்ஏல ரொம்பவே ஈஸியான டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் ரவுட்டர். ரவுட்டர் அண்ட் ரவுட்டிங் பத்தி பார்க்க போறோம். அப்புறம் ரவுட்டிங் டைப்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸ்டாட்டிக் ரவுட்டிங், டைனமிக் ரவுட்டிங், டிஃபால்ட் ரவுட்டிங் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பத்தி பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர் அண்ட் ரவுட்டிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாட் இஸ் ரவுட்டர்? இந்த ரவுட்டருடைய வேலை என்ன அப்படின்னா, இது ஒரு டிவைஸ். ஓகே, இந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டே ஒரு வாட்டி ஒரு டாப்பிக்கில் பார்த்தோம், ஐபி அட்ரஸ். ஓகே, அப்போது ரவுட்டர்ன்றது என்னென்னா டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகும். டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்னா என்ன? இப்போ நம்ம இந்தியாவில் ஏர்டெல், ஜியோலாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு நெட்வொர்க் இல்லையா? அப்போது ஃபாரின்லலாம் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் இருக்கும். அப்போ இந்த டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிறது யாருன்னா இந்த ரவுட்டர் தான். அப்போது டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா ஐபி அட்ரஸை ரீட் பண்ணி தான் கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை, இப்போது நான் உங்களுக்கு டேட்டாஸ் அனுப்புகிறேன் அப்படின்னா, மெசேஜ் அனுப்புகிறேன், மெயில் அனுப்புகிறேன் அப்படின்னா, அந்த மெயில் எப்படி வரும் அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸை ரீட் பண்ணி தான் அது கனெக்ட் பண்ணும். ஓகே, அப்போது இந்த டேட்டாஸ் எப்படி போகும்? பேக்கெட் ஃபார்வர்டிங். அப்போ மிடில் நிறைய ரவுட்டர்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த மிடில் இருக்க ரவுட்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணும். ஓகே, அப்போது பேக்கெட் ஃபார்வர்டிங், பேக்கெட் ஃபில்டரிங், தேவையில்லாததெல்லாம் உள்ளே வராமல் நம்ம கரெக்டான மெசேஜ் மட்டும் போகும். இதுதான் ரவுட்டர். அப்போ ரவுட்டர்னா என்ன? தே வில் கனெக்ட் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் அண்ட் பேக்கெட் ஃபார்வர்டிங், பேக்கெட் ஃபில்டரிங். ஓகே, தே வில் ரீட் ஐபி அட்ரஸ். இப்போ ரவுட்டரை பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டிங். ரவுட்டிங்னா என்ன அப்படின்னா, இப்போது ஃபைண்ட் அவுட் தி பெஸ்ட் பேத்னு சொல்லுவாங்க. ஃபைண்ட் அவுட் தி பெஸ்ட் பேத்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். அப்போது அந்த பேத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ரூட்டாக இருக்கணும், ஷார்ட் பேத்தாக இருக்கணும். அப்படிதான் நம்ம நார்மலாக எதிர்பார்ப்போம். அதே போல் நம்ம நெட்வொர்க்லேயும் கரெக்டான நெட்வொர்க்காக இருக்கணும். பாத் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்போது அந்த அந்த இடத்துக்கு டேட்டாஸ் வந்து குயிக்காக போயிடும் இல்லையா? அப்போது இந்த ரவுட்டிங் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் தி பெஸ்ட் பேத் ஃபைண்ட் பண்ணும். பேத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி போய் ரீச் ஆகும் டேட்டாஸ். ஓகே, இதுதான் ரவுட்டிங். ரவுட்டிங் டைப்ஸை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்போது ரவுட்டிங் டைப்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ரவுட்டிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ரவுட்டிங், அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ரவுட்டிங். அப்போது 3 ரவுட்டர்ஸை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ரவுட்டிங். ஓகே, ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போது மேனுவலாக அசைன் பண்ணுறது தான். மேனுவலாக கனெக்ட் பண்ணாதான் கனெக்ட் ஆகும் இல்லையா? இப்போ நம்ம ஒரு சிஸ்டம் வாங்குகிறோம், சிஸ்டம் வாங்கிட்டு அப்படியே நம்ம வைக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதுக்கு என்னென்ன கனெக்ஷன் கொடுக்கணுமோ அதை கனெக்ஷன் கொடுக்கணும். அப்போது இந்த கனெக்ஷன் கொடுத்த பிறகு நமக்கு ஈத்தர்நெட் கேபிள்னு கனெக்ஷன் கொடுப்போம். அந்த ஈத்தர்நெட் கேபிள் நமக்கு ரைட் சைடில் கீழே வந்து நமக்கு இந்த சிம்பிள் காமிக்கும், ஈத்தர்நெட் கனெக்ஷன் கொடுத்துருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போது அங்கே கனெக்ஷன் இல்லைன்னா நமக்கு ஃபால்ஸ் மாதிரி இருக்கும், இல்லை வேர்ல்டு மாதிரி நமக்கு காமிக்கும். அப்போ மேனுவலாக செக் பண்ணுறோம் இல்லையா? அப்போது கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ரவுட்டிங்ன்றது என்னென்னா மேனுவலாக அசைன் பண்ணுறது. எங்கேயாவது கனெக்ஷன் கட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த கனெக்ஷனை நம்ம டேரெக்டாக போயிட்டு தான் கிளியர் பண்ணி ரெடி பண்ணணும். அப்போது ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னா என்ன? மேனுவலி அசைன் தி கனெக்ஷன். ஓகே, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் ரவுட்டிங். டைனமிக்னா என்ன அப்படின்னா பேத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த வே பேத்து கட் ஆயிருக்கு அப்படின்னா இன்னொரு பேத் வழியாக போகும். ஓகே, அப்போது இது என்ன சொல்லுவாங்கன்னா டைனமிக் ரவுட்டிங்னாவே ஆட்டோமேட்டிக்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த கனெக்ஷன் கட் ஆகிடுச்சுன்னா இந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம் கனெக்ஷன் கட் ஆகிடுச்சுன்னா நீ அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது இது எப்படி போகும் இந்த பேத்துனா ஆட்டோமேட்டிக்லி தி கனெக்டட். ஸோ டைனமிக்னாவே எப்போவுமே ஞாபகம் இருக்கிற வேண்டியது ஆட்டோமேட்டிக்கலி தே வில் கனெக்டட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ரவுட்டிங். டிஃபால்ட் ரவுட்டிங்னா என்ன அப்படின்னா அன்னவுன் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அன்னவுன் நெட்வொர்க் அப்போது ஓப்பன் நெட்வொர்க். இப்போ கூகுள்லாம் இருக்கு இல்லையா? ஒரு பேத் எங்கேயாவது கனெக்ஷன் கட் ஆகிருக்கும், அங்கே நிறைய இடத்துல கூட கட் ஆகிருக்கும், ஆனால் நமக்கு டேட்டாஸ் வந்து நமக்கு ஷோ ஆகிடுது கூகுளில் சர்ச் பண்ணும்போது. அப்போது அன்னவுன் டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிறது தான். ஓகே, ஸோ டிஃபால்ட் ரவுட்டிங்னா என்ன அப்படின்னா ஓப்பன் நெட்வொர்க் அண்ட் அன்னவுன் டெஸ்டினேஷன் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஓகே, திஸ் இஸ் த 3 டைப்ஸ். ஓகே, இதுடைய டேபிள்ஸ் பற்றி நான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபீச்சர், ஸ்டாட்டிக் ரவுட்டிங், டைனமிக் ரவுட்டிங் அண்ட் டிஃபால்ட் ரவுட்டிங்.
இதோடைய டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கில் ரவுட்டர்ஸ் ஆர் மேனுவலி கான்ஃபிகர்ட் பை தி நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர். டைனமிக் ரவுட்டிங் பார்த்தீங்கன்னா ரவுட்டர்ஸ் ஆர் லேர்ன்ட் ஆட்டோமேட்டிக்கலி யூசிங் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். டிஃபால்ட் ரவுட்டிங் எ ரவுட் யூஸ்ட் when no specific route is found. இதோடைய கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா மேனுவல். ஸ்டாட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல், டைனமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக், டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் தான். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டோகால் ரெக்வயர்டு. ஸ்டாட்டிக்கு நோ, அதுக்கு தேவை கிடையாது. ஸோ டைனமிக் ரவுட்டிங் எஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைனமிக் ரவுட்டிங் இதுவாகும் அப்படின்னா ஆர்ஐபி, ஓஎஸ்பிஎஃப், ஏஐஜிஆர்பி அண்ட் பிஜிபி. ஸோ டிஃபால்ட் ரவுட்டரில் தேவை கிடையாது, நோ. ஸோ பெஸ்ட் ஃபார் ஸ்மால் நெட்வொர்க். ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கில் ஸ்மால் நெட்வொர்க், டைனமிக் ரவுட்டரில் லார்ஜ் அண்ட் சேஞ்சிங் நெட்வொர்க்ஸ். டிஃபால்ட் ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் அன்னவுன் நெட்வொர்க்ஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபர்ட். ஸ்டாட்டிக் ரவுட்டிங் ஹை அண்ட் டைனமிக் ரவுட்டிங் ஸோ லோ ஆஃப்டர் செட்டப். டிஃபால்ட் ரவுட்டிங் வெரி லோ. தென் ஸ்கேலபிலிட்டி. இதோடைய ஸ்டாட்டிக் ரவுட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா புவர் அண்ட் டைனமிக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட். டிஃபால்ட் ரவுட்டிங் லிமிட்டட். அண்ட் நெட்வொர்க் அடாப்ஷன். தென் ஸ்டாட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டஸ் நாட் அடாப்ட் ஆட்டோமேட்டிக்கலி அண்ட் டைனமிக் ரவுட்டிங்கில் ஆட்டோமேட்டிக்கலி அடாப்ட் டு நெட்வொர்க் சேஞ்சஸ். ஸோ டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆல் அன்னவுன் டிராஃபிக் டு ஒன் கேட்வே. ஸோ ரிசோர்ஸ் யூசேஜ் ஸ்டாட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி லோ சிபியூ அண்ட் ரேம். அண்ட் டைனமிக் பார்த்தீங்கன்னா யூசஸ் மோர் சிபியூ அண்ட் ரேம். டிஃபால்ட் வெரி லோ. தென் செக்யூரிட்டி மோர் செக்யூர். இதில் ஸ்டாட்டிக் ரவுட்டிங் அண்ட் டைனமிக் ரவுட்டிங் லெஸ் செக்யூர் தென் ஸ்டாட்டிக். டிஃபால்ட் ரவுட்டிங் டிபெண்ட்ஸ் ஆன் கேட்வே செக்யூரிட்டி. ஸோ இதோடைய ஐபி அட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ 192.168.1.0. அதோடைய சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 255.255.255.0 அண்ட் டிஃபால்ட் கேட்வே 10.0.0.1. ஓகே, இதுதான் ஈஸியான டைப்ஸ் ஆஃப் ரவுட்டிங் உடைய கம்பேரிசன் எக்ஸ்பிளனேஷன். இப்போது வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு. ஃபைனலாக இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை பற்றி தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ரவுட்டர். ஓகே, வாட் இஸ் ரவுட்டர்னா என்ன அப்படின்னா ரவுட்டர்ன்றது என்ன, டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகும் அண்ட் தே வில் ரீட் ஐபி அட்ரஸ். ஓகே, ஐபி அட்ரஸை ரீட் பண்ணி கனெக்ட் பண்ணும் அண்ட் பேக்கெட் ஃபார்வர்டிங், டேட்டாஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பேக்கெட் ஃபில்டரிங், தேவையில்லாத டேட்டாஸ்லாம் உள்ளே வராமல் ஃபில்டர் பண்ணும். ஓகே, இதுதான் ரவுட்டர். செகண்ட் கொஸ்டின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாட்டிக் ரவுட்டிங் அண்ட் டைனமிக் ரவுட்டிங். ஓகே, ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னா என்ன அப்படின்னா ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேனுவலாக அசைன் பண்ணும். அப்போ டைனமிக் ரவுட்டிங்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். அப்போது ஸ்டாட்டிக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிள் நெட்வொர்க் தான், ஆனால் டைனமிக்ன்றது லார்ஜ் நெட்வொர்க். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் ரவுட்டிங். தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபால்ட் ரவுட்டிங். டிஃபால்ட்னா என்ன அப்படின்னா அன்னவுன் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகுது அப்படின்னா எந்த நெட்வொர்க்னு தெரியாது. ஓகே, ஓப்பன் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட் ரவுட்டிங்ன்றது ஓப்பன் நெட்வொர்க் அண்ட் அன்னவுன் நெட்வொர்க். ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் ரவுட்டிங் டேபிள். அப்போது வாட் இஸ் ரவுட்டிங் டேபிள்னா என்ன அப்படின்னா இப்போது நெக்ஸ்ட் ஆப் அட்ரஸ். நெக்ஸ்ட் ஆப் அட்ரஸ்னால் அந்த அட்ரஸுக்கு கரெக்டாக டேட்டாஸை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வர வேண்டியது தான் இந்த ரவுட்டிங் டேபிளுடைய வேலை. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ரவுட்டரை பற்றியும் ரவுட்டிங் பற்றியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரவுட்டிங் டைப்ஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ரவுட்டிங், டைனமிக் ரவுட்டிங் அண்ட் டிஃபால்ட் ரவுட்டிங் அண்ட் ஃபைனலாக இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை பற்றியும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ரவுட்டிங் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிசிஎன்ஏ வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.